நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர்மா. இன்னைக்கு வந்து கலைஞர் ஐயா அவர்களோட நூற்றாண்டு விழா. அவரை பற்றி சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அது வந்து நேரில் பார்க்கறக்கூடிய அந்த மனிதரை வந்து நான் கலைஞர் ஐயா மூலமாக தான் பார்த்தேன். ஏன்னாக்கா இப்போ சில இது வந்து வச்சுருந்தாங்க, முடி வெட்டுறவங்க முடி வெட்டுறது மட்டும்தான் செய்யணும், பானை சட்டி செய்கிறவங்க பானை சட்டி செய்கிற வேலை மட்டும்தான் செய்யணும். ஸோ அப்படின்னு சில இதெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, ஒரு வரையறலாம். அது எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சவர் வந்து நம்ம கலைஞர் ஐயா அவர்கள் தான். எல்லாருமே டாக்டருக்கு படிக்கலாம், எல்லாருமே வக்கீலுக்கு படிக்கலாம், எல்லாருமே எல்லா தொழிலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு வரைமுறையை கொண்டு வந்தவர் வந்து டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். அவர்களை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு வயசும் பத்தாது, அனுபவம் பத்தாது. இருந்தாலும் நான் அவரோட வீடு கோபாலபுரம் வீட்டில் இருக்கும்போது அவர் வீட்டு தெருவுலேருந்து ஒரு 4 தெரு தள்ளி தான் நானும் அங்கே வசிச்சுட்டு இருந்தேன். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ கோபாலபுரத்தில் தான் நான் படித்தது. அந்த கோபாலபுரம் ஸ்கூலில் தான் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் படிச்சிருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் எனக்கும் அவருக்கும் சில சம்பந்தம் உண்டு அப்படின்றத நான் இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இதற்கு பின் வரும் சங்கதிகள் எல்லாமே நம்ம கலைஞர் ஐயா அவர்கள் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கடைபிடித்து சண்டை சச்சரவு இல்லாமல், முக்கியமாக ஜாதி வேறுபாடு பார்க்காம மக்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து வலியுறுத்துகிறேன். இந்த கலைஞர் ஐயா அவர்களின் நூற்றாண்டு விழாவில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். கலைஞர் ஐயா அவர்களே, உங்களுடைய புகழ் என்னைக்குமே வந்து நீடூடி நிலைத்து கொண்டே இருக்கும். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.